எல்லாரும் சேர்ந்து சென்றார்கள். ஒவ்வொருவரும் தனித்தனியாக சென்றார்கள். அவர்கள் யாரும் எங்கும் செல்லவில்லை. இதெல்லாம் எப்படி நம்ம இங்கிலீஷ்ல சொல்லலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், எல்லாரும் சேர்ந்து சென்றார்கள். அப்போ எல்லாரும் அப்படிங்கும்பொழுது நம்ம ஆல் ஆஃப் தெம் அப்படின்னு சொல்லலாம். ஆல் ஆஃப் தெம். எல்லாரும் சென்றார்கள் அப்படின்னா went. ஆல் ஆஃப் தெம் went. சேர்ந்து போனாங்க அப்படிங்கும்பொழுது went together அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட், ஒவ்வொருவரும் தனித்தனியாக சென்றார்கள். ஒவ்வொருவரும் அப்படின்னா நம்ம ஒருத்தரையும் இண்டிவிஜுவலா சொல்றோம். அப்போ ஈச் ஆஃப் தெம் போனாங்க அப்படின்னா went. தனித்தனியா அப்படிங்கும் பொழுது செப்பரேட்லி. நெக்ஸ்ட், அவர்கள் யாரும் எங்கும் செல்லவில்லை. அப்போ அவங்க யாரும் போகல அப்படிங்கும் பொழுது ஒருத்தர் கூட அங்க போல. அப்போ நம்ம none of them அப்படின்னு சொல்லலாம். None of them went. ஸோ யாரும் எங்கேயுமே போகல அப்படிங்கும்போது none of them went anywhere. எந்த இடத்துக்கும் போகல. ஸோ anywhere. ஸோ நீங்களும் இனிமேல் இந்த மாதிரி சென்டென்சஸ் யூஸ் பண்ணி பாருங்க. தேங்க்யூ. English Cafe. We present you the perfect English.